படிச்சிருக்கேன். ஆனா வேலையே கிடைக்கல. வேலைக்கு போகவும் புடிக்கல. ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்கு. ஆனா மேரேஜுக்கு அப்புறம், குழந்தைக்கு அப்புறம் போகவே முடியல. இன்கம் பத்தல. இன்னொரு பிசினஸ் பண்ணா நல்லாருக்கும். ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சா போதும். ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா போதும். நான் அதில எப்படியாவது சக்சஸ் பண்ணிருவேன்னு அடிச்சு புடிச்சுட்டு மனசுல குழப்பிட்டு இருக்கிற ஆளா நீங்க? அப்போ உங்களுக்கான வீடியோ இதுதான். ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்ட் டைம் ஜாப் அதாவது ஒரு பகுதி நேர வேலையா வீட்ல இருந்துட்டே ஒரு நாளைக்கு ஒரு 3 ஹார்ஸ் ஸ்பெண்ட் பண்ணா போதும். ஆமா, இப்படி தான் சொல்லுவீங்க. அடுத்தது அமௌண்ட் பே பண்ணணும்னு சொல்லுவீங்களா? அதான் இல்ல. 0 இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம, எந்த குவாலிஃபிகேஷனும் இல்லாம, ஏஜ் லிமிட் இல்லாம ஒரு ஜாப்னா எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போ தெரியுமா? இந்த ஜாப்ல ஜாயின் பண்ணி நெறைய கிஃப்ட்டு, பிளென்டி ப்ரோகிராம் கிஃப்ட்டு, பாயிண்ட்ஸு எல்லாம் ஏர்னிங் பண்ணி அண்ட் இன்கமும் உங்களுக்கு வரும்போது ஒரு ஃபீல் இருக்கும் பாருங்க. அது அனுபவிக்கணுமா? அப்ப இந்த ஜாப்ப பத்தின ஃபுல் டீட்டெயில் வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்க. டீட்டெயில்ஸ் ஃபுல்லா சொன்னதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களோட சக்சஸ்க்கு நான் கேரண்டி. தேங்க் யூ. ஹாய். ஸோ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்ன ஒர்க் பண்ணாலும் சரி, அது வீட்ல இருந்து நம்ம நார்மலாக குக் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு லைக் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, இல்லை ப்ரொஃபஷ்னலாக ஏதாவது ஒர்க் பண்ணாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, ஆஃபீஸில் எந்த ஒர்க் பண்ணாலும் சரி, அதுக்கு உண்டான கரெக்டான ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு ஊதியமோ, இல்லை அதுக்கு உண்டான ஒரு சின்ன அப்ரிஷியேட் அந்த பாராட்டு அது லைக் அது மட்டும் இல்லாமல் வந்து அதை நம்ம மனப்பூர்வமாக செய்கிறோமா, நம்மளுக்கு இப்போ நிறைய பேர் வந்து படிச்சிருக்கோம் அப்படின்ற அதனால் ஒரு வேலை பார்க்குறோம் அப்படின்றத விட, என்ன படித்தாலும் நம்மளுக்கு எது வரும், நம் எதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்ற விஷயங்களுமே நிறைய இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து நான் பண்ணிகிட்ருக்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுத்துது அப்படின்னா, ரொம்பவே அதில் நான் இன்னும் ஹாப்பியாக தான் இருக்கிறேன் அப்படின்ட்டு. ஏன்னா நான் அந்த ஒர்க்கை ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப இன்வால்வாக, ரொம்ப லவ் பண்ணி முழுமையாக முழு மனசோட பண்ணும்போது அதுவே எனக்கு ஒரு ஹாப்பி. அதில் இன்கம் வர்றது வராதது அது 2வது, ப்ராஃபிட் கிடைக்காதது 2வது, ஸோ அது மூவ் ஆகுது ஆகாதது 2வது. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு அந்த ஒர்க்கை வந்து நம்ம என்னோடய மனப்பூர்வமாக நான் அதை பண்ணி முடிக்கிறேன் இல்லையா? ஸோ அதுவே எனக்கு பெரிய வெற்றி தான், பெரிய ஹாப்பி தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதுக்குண்டான ஒரு சின்ன இன்கம்மோ, சின்ன ப்ராஃபிட்டோ, சின்ன கிஃப்ட்டோ, சின்ன பாராட்டோ இது கிடைச்சா அது இன்னமும் வந்து ரொம்ப பெரிய கிஃப்ட்டு தான். அதாவது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் படித்து அதுக்கு உண்டான வேலைக்கு போகிறத விட உங்களுக்கு பிடிச்சி என்ன ஒர்க் பிடிக்குமோ அதை பண்ணுங்கள். அதுதான் பெஸ்ட்டுன்ட்டு நான் சொல்லுவேன். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, சில பேர் நம்ம பிடிச்சி ஒர்க்கை பண்ணாலுமே அதுக்கு ஒரு அப்ரிஷியேட் இருக்காது. அதே மாதிரி ஸ்டேபிளான ஒரு இன்கம் மட்டும் லைக் இப்போ வந்து ஒரு ரூ. 10,000 மாதம் மாதம் ரூ. 10,000 அவ்வளோதான் இருக்கும். நான் பண்ணிட்டு இருக்கிற ஜாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இம்மீடியட் ப்ராஃபிட்டும் கிடைக்கும், இன்கமும் கிடைக்கும், ப்ளஸ் வந்து ஸ்டேஜ் ரெகக்னிஷனும் கிடைக்கும். அதே மாதிரி நிறைய லெவல் அச்சீவ் பண்ண சக்ஸஸ் பிளானில் இருக்கக்கூடிய, அதாவது ஒரு பிளான் நம்ம இவ்வளோ லெவல் அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா இன்கம் தனியாக கொடுப்பாங்க, கேஷ் அவார்டு தனியாக கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் லெவல் ஹையர் லெவல் அச்சீவ் பண்ணும்போது ட்ரீம் ப்ரோக்ராம்னு உண்டு. லைக் நம்ம சொந்தமாக வீடு கட்டுறது, கார் வாங்குறது, நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி ட்ரீம் ப்ரோக்ராமுமே அவைலபிளாக இருக்கும். லைக் நம்ம பிராண்ட் பார்ட்னரை ஜாயின் பண்ணிட்டோம். இன்னொன்று கிஃப்ட்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த வகையில் வந்து நான் ஆக்சுவலி நிறைய கிஃப்ட் வந்து அவைல் பண்ணியிருக்கேன். பேகு, அப்புறம் வந்து நம்ம அந்த பிளான்ட்ஸ்லாம் வச்சு வளர்க்குற மாதிரி லைக் நிறைய இது பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. இதெல்லாம் தான் நமக்கு வாங்கிடலாமே அப்படின்னுட்டு. ஆனால் நம்ம உழைப்புக்கு ஒரு கிஃப்ட்டாக கொடுக்குறாங்க அப்படின்னா அது எவ்வளோ பொக்கிஷம், எப்படி நம்ம ஷோகேஸில் வச்சுருப்போம். அந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஒரு ஃபீல். நான் என்ன தான் இது வந்து முக்கியமாக எப்போவாச்சும் கிடையாது. நம்மளுக்கு மாதம் நம்மளோட ஒர்க்குக்கு வந்து அது வந்து நம்மளோட இப்போ வந்து இந்த மந்த் இவ்வளோ ஒர்க்கு தான் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கும் கிஃப்ட்டு அந்த ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி. அடுத்த மந்த் வந்து இன்னும் அதிகமாக கொஞ்சம் ஒர்க் பண்ண முடியுது அப்படின்னா அதுக்கும் கிஃப்ட். அந்த மாதிரி நிறையவே இருக்குது. ஃபர்தர் டீட்டெயில் வேணும்னா நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஸோ அப்படி இவ்வளோ 4 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுல வந்து நிறைய லெவல் அச்சீவ் பண்ணி ஸ்டேஜ் ரெகக்னிஷன்லாம் வாங்கியாச்சு. ஆனாலும் கூட இன்கம் வருது, ப்ராஃபிட் எடுத்துகிட்டு இருக்கேன். ஆனாலும் கூட சைட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நிறைய சைடில் பிஸ்னஸாக இருக்கட்டும், பியூட்டிஷனாக இருக்கட்டும், மேக்கப் ஆர்டிஸ்ட்டாகவும் இருக்கட்டும், ஹேண்ட்மேட் சோப்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நான் இன்கம் பார்த்த ஒரு இது அப்படின்னா அதில் அப்படியே தொடர்ச்சியாக இருக்கேன். இன்னொன்று எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல், அதாவது ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு சொல்லுவாங்கள்ல, இங்கேயும் ஒன்று அங்கேயும் ஒன்று அப்படி இல்லாமல்
ஒரு ஜாப்னா அதில் ப்ரொஃபஷ்னலாக ரொம்ப பியூராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து மாதம் எனக்கு கிஃப்ட் கிடைச்சாலும் சேம் நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த பிளட்டி ப்ரோக்ராம் கிஃப்ட்டுன்னு உண்டு. ஸோ அது வாங்குவேன் இல்லையா? ஸோ அந்த ஃபீல் எனக்கு எப்பயுமே இருந்துகிட்ருக்கும். ஸோ அதுதான் வந்து நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். ஸோ அப்படி வந்து போன மந்த் வந்து நான் ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் வந்து போட்டிருந்தேன். ஸோ அந்த ஜாப்பில் ஸோ அதில் வந்து வந்து கிஃப்ட் வந்து நான் உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணுற வீடியோ வந்து நீங்கள் இதுக்கப்புறம் பார்ப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். லைக் அந்த ஹாப்பினஸ் வந்து அது உண்மையாகவே ஃபீல் பண்ண தான் முடியும். சொல்லும்போது உங்களுக்கு கேட்குறது நீங்கள் பார்க்குறவங்களுக்கு வந்து அது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு தெரியல. பட் வந்து அந்த ஃபீல் இன்றைக்கி நான் வந்து அந்த கிஃப்ட்டை அவைல் பண்ணுறதுக்கு வந்து நம்ம நார்மலாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ப்ளேஸ் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும் அந்த கிஃப்ட்டு. ஸோ அன்னத்துலேருந்து என்றைக்கு வரும்னு வெயிட் பண்ணிடுது. கொரியர் பாய் கால் பண்ண உடனேயும் உள்ளுக்குள்ள அப்படியே பட்டாம்பூச்சி பறக்கும்னு சொல்லுவாங்களே, எனக்கு அந்த மாதிரி பறந்துச்சு. அந்த பாக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுறது எல்லாம் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், பாருங்கள். முக்கியமாக வந்து உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும், 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில் எந்த ஏஜ் லிமிட்டும் இல்லாமல், குவாலிஃபிகேஷன் இல்லாமல், கம்மியான டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிட்டுருக்கீங்க. எந்த பிளாட்ஃபார்ம் இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதில் வந்து கண்டிப்பாக வந்து நல்லாவே சக்ஸஸ் பண்ணி வருவேன் அப்படின்ட்டு நீங்கள் லைக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில் வந்து நான் சொல்கிறேன். முக்கியமாக வந்து பயப்பட வேணாம், நான் உமனாக இருக்கேன் அப்படின்ட்டு என்னோடய சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். நான் வந்து காலேஜ் செகண்ட் இயர்னால் எந்த ஏஜ்னு நீங்களே பார்த்துக்கோங்க. அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், எந்த பிரச்சனையுமே இல்லாமல். ஸோ உங்களையும் சேஃப்டியாக ஒர்க்கில் ஜேர்னி பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் அப்படின்ட்டா மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க என்னன்ட்டு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபீல் வேணும் லைக் அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நான் தரேன். உங்களுக்கு நீட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது முழுக்க வந்து என்னோட ஒரு மனப்பூர்வமாக நான் உங்களுக்கு சொல்கிறது. நீங்கள் இந்த ஒர்க்கில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட சக்ஸஸ் ஃபுல்லாக வரைக்குமே, உங்கள் லைஃப் ஜேர்னி ஃபுல் வரைக்குமே வந்து நான் உங்களுக்கு வந்து கைட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து பயப்பட வேணாம். ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம பாட்டில் அப்படின்ற ஒரு பயம் வேணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம என்ன தான் படிச்சிருந்தாலும் ஒரு மன நிம்மதியான ஒரு வேலை, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அப்படின்னா இது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மேரேஜ் ஆயிடுச்சு, இல்லை குழந்தை இருக்குது, இல்லை ஃபேமிலி சுச்சுவேஷன், ஒர்க்குக்கெலாம் போக முடியாது, ஆனால் வந்து எனக்கு எந்த பிளாட்ஃபார்ம் கிடைச்சாலும் பரவாயில்ல, ஆனால் வந்து எனக்கு டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும். லைக் ஒரு 3 hours தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஆன்லைன்னா ஓகே, போயிட்டு வர முடியாது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப நாலேஜ்லாம் இல்லை, ஏதோ ஓரளவு தெரியும் அப்படின்னாலும் கூட ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம், என்னால் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ண முடியாது. ஆமாம், நான் பிஸ்னஸ் அப்படின்றத பற்றி தான் சொல்ல போகிறேன். பட் நீங்கள் யோசிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா அப்படின்ட்டு. இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பைசா கூட கிடையாது. அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கும் எந்த பைசாவும் கிடைக்காது. முழுக்க வந்துட்டு 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு டீட்டெயில் வந்து நான் முன்னாடி நிறைய வீடியோஸில் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஒன்ஸ் அகெயின் சொல்லிடுறேன். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மாதிரி தான் Oriflame அப்படின்ற MLM கம்பெனியில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இன்னும் டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபர்தராக உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்லேயோ இல்லை கால் பண்ணியோ உங்களுக்கு நான் ஃபுல் டீட்டெயில் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து என்னோட ஹாப்பினஸ் ஆக்சுவலாக வந்துட்டு நான் ஒரு 3 to 4 இயர்ஸாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் காலேஜ் செகண்ட் இயர் அந்த டைமில் இருந்தே வந்து நான் இந்த ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் வரக்கூடிய அந்த ஏர்னிங்கில் இருந்து தான் வந்து நான் ஃபுல்லாக BSc MSc ஃபுல்லாகவே என்னோடய தேவைகள் இப்போ வரைக்கும் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுதான் நம்மளோட தேவையை நம்மளே பூர்த்தி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம். அதுலேயும் நம்மளுக்கு பிடிச்ச வேலையை நம்ம பண்ணிகிட்ருக்கோம், அதில் ஒரு இன்கம் வருது அப்படின்றது இன்னுமுமே பெரிய விஷயம். ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன், பாருங்கள் என்ன ப்ராடக்ட் இருக்குது, அதோட ஒர்த் என்ன அப்படின்றத நீங்களே லைவாக பாருங்கள். நீங்கள் பார்க்குற கேப்பில் நான் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து ஒர்க்கை பற்றின ஒரு மினி டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். புரியுதான்ட்டு பாருங்கள். புரியல அப்படின்னா இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், தெளிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ண பிறகு வந்து ஆக்சுவலாக இது வந்து ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மாதிரி தான். ஸோ நம்மளுக்கு கீழே வந்து 2 பேரை ஜாயின் பண்ணணும். ஸோ அப்படி ஜாயின் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்டுன்றதையும் நான் இப்போ கொஞ்சம் நேரத்துலேயே சொல்லிடுறேன். ஸோ இப்போ நம்ம ஹெல்த் அண்ட் பியூட்டி கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து நிறைய ஹெல்த் அண்ட் பியூட்டி ப்ராடக்ட் வந்து Oriflame கம்பெனி அப்படின்றதுல தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஹெல்த் கேர், பியூட்டி கேர் இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து நீட் இருக்கும். இல்லை உங்களுக்கு ஏதாவது ஸ்கின் இஷ்யூ, ஹேர் இஷ்யூ, ஹெல்த் இஷ்யூ இந்த மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கலாம், பியூட்டிஷியனாக இருக்கலாம். ஸோ நீங்கள் எங்கேயாவது தான் ப்ராடக்ட் வாங்கிட்டு இருப்பீங்க இல்லையா? ஸோ டெய்லி நீடடாக இருக்கக்கூடியது ஹெல்த் ரிலேட்டடாக, இப்போ இர்ரெகுலர் பீரியட் இருக்கும், வெயிட் லாஸ், வெயிட் கெயின், ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதுக்கு நிறைய சொல்யூஷன் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிளைண்ட்ஸுக்கு, கஸ்டமருக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலியில் நமக்கு என்ன இஷ்யூ இருக்கோ அதுக்கு தேவையான பொருட்களை நம்மளே வாங்கிக்கலாம், இல்லை மற்றவங்களுக்கும் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ரெஃபர் பண்ணும்போது
ஒரு ப்ராடக்ட்டுக்கும் இவ்வளோ பாயிண்ட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க, பிஸ்னஸ் பாயிண்ட்டுன்னு. ஸோ அந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆக இன்கமும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணிகிட்ருக்கிற இந்த கிஃப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1500 அண்ட் வந்து மீதி இருக்கிற ரெண்டும் 1000 குவான்டிட்டி உள்ள ஒரு ப்ராடக்ட்டு தான். ஸோ இதுதான் அவைல் பண்ணியிருந்தேன். ஸோ நான் வந்து 120 பிபி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு உள்ள கிஃப்ட்டு தான் வந்துட்டு அது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஒரு லெவல் பிபி கம்ப்ளீட் பண்ணுறதுக்குமே வந்து இந்த மாதிரி கிஃப்ட் கொடுப்பாங்க அண்ட் நிறைய ஆஃபர்ஸுமே இருக்கும். அது ப்ரீவியஸ் வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இதுக்கப்புறம் கிளிக் இருக்கும். ஸோ ஆரிஃப்ளேமில் வந்துட்டு இந்த மந்த் வந்து செம்மையான ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க. இது ஆக்சுவலாக வந்துட்டு 3000 ஒர்த்தில் இந்த பவுச் வந்துட்டு எனக்கு ஒன்லி 200 கிடச்சிது. ஸோ இதோட ரிவ்யூ தான் இப்போ உங்களுக்கு ஷோ ஆகும். அண்ட் வந்துட்டு நீங்கள் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை பியூட்டிஷியனாக இருக்கலாம், இல்லை நெயில் ஆர்டிஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் உங்களுக்கு தேவை அப்படின்னா கூட என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு ஒரு பியூட்டிஷியன், நெயில் ஆர்டிஸ்ட், மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் டபுள் சைடு இன்கம் வேணும் அப்படின்னா, இப்போ எனக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ப்ரைடல் ஒர்க் இல்லாத டைமில் எனக்கு மணி மேக் பண்ணணும், இல்லை எனக்கு டபுள் சைடு இன்கம் வேணும், அந்த மாதிரி உங்களுக்கு ஐடியாஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். ஸோ இந்த பர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதை மாதிரி கிஃப்ட் நிறைய வேணும் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. முன்னாடி பார்த்துருப்பீங்க, அது வந்து 50 பிபி 60 பிபி அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். பிபி மீன்ஸ் பிஸ்னஸ் பாயிண்ட்டு. ஸோ இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ 2000க்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாலோ, இல்லை 1000க்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாலோ இந்த மந்த்து ஏதாவது ஒரு கிஃப்ட் உங்களுக்கு கொடுப்போன்ட்டு அப்படி வாங்கினது தான் இந்த பேகு. கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆக போகுது. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் டைம் நான் எப்படி வாங்கினனோ அதே குவாலிட்டி அப்படியே தான் இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு புரியாமல் கூட இருக்கலாம் மேபி. ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா நான் தெளிவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் ஸ்டெப் பை பை. போன வீக்கில் எனக்கு தேவையான திங்ஸை வாங்குறதுனால நான் 2000 ரூபா சேவ் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு புரியலையா? நம்ம திங்ஸ் வாங்குறதுனால என்னோடய அமௌண்ட்டு சேவ் ஆகுதா எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுமா? ரீசெண்ட் டேஸில் ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க. 999 ரூபாய்க்கு நம்ம ஆர்டர் போட்டோம் அப்படின்னா 99 ரூபாய்க்கு நம்ம வந்துட்டு வெல்னஸில் இருக்கக்கூடிய 2 ப்ராடக்ட்டில் ஏதாவது ஒன்று அவைல் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபரை பார்த்தோன்னே என்னென்ன பொருள்லாம் வேணும் அப்படின்றத நோட் பண்ணிவிட்டு என்னோடய கார்டில் ஆட் பண்ணிவிட்டு நான் ஸ்கிப் பண்ணுறேன். 2 ப்ராடக்ட் கண்டிப்பாக எனக்கு காமிச்சிச்சுங்க. வெல்னஸில் இருக்கக்கூடிய பில்பரி எக்ஸ்ட்ரா கேப்சூலும் இன்னொன்று மல்டிவிட்டமின் கேப்சூலும் காமிச்சது. 2ல் எதை வாங்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஐடியா வந்துருச்சு. மணியை சேவ் பண்ணுறதான் பண்ணுறோம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். மல்டிவிட்டமின் கேப்சூலை விட பில்பரி எக்ஸ்ட்ராக்ட் கேப்சூலோட ரேட்டு தான் வந்து அதிகம். 2000 ரூபாய் கிட்ட வந்துச்சு. சரி அதை டக்குன்னு போட்டுருவோம், 99 ரூபாய்க்கு கிடைக்கிது, 2000 ரூபாய்க்குள்ளதுன்னு டக்குன்னு போட்டேன். அது அப்படியே என்னோடய கார்டில் ஆட் ஆயிடுச்சு. திரும்ப நான் செக் பண்ணேன், எனக்கு அந்த கேப்சூல் வந்து காமிச்சது. ஆர்டர் போட்டு ஒரு 3 நாளில் ப்ராடக்ட் எல்லாமே வந்துருச்சு. ஒரே சந்தோஷம் எனக்கு. நான் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், எல்லா ப்ராடக்ட்டும் வந்துட்டு எனக்கு அந்த ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். அதுவும் பிராண்ட் பார்ட்னராக ஒர்க் பண்ணுறதுனால எக்ஸ்ட்ரா எனக்கு 20% டிஸ்கவுண்ட் இருந்துச்சு. ஸோ 2500 ரூபாய் நான் சேவ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் இதை மாதிரி மணி சேவ் பண்ணணும், நிறைய கிஃப்ட் அவைல் பண்ணணும், இன்கம் பார்க்கணும், அதுவும் நம்மளுக்கு தேவையான பொருளை வாங்குறதுனாலன்னு ஆசை வருதா? ஸோ பிராண்ட் பார்ட்னராக ஜாயின் பண்ணிக்கோங்க. மோர் டீட்டெயிலுக்கு என்ன மறக்காமல் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. 0 இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்னோடய ஹாப்பினஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ண வந்திருக்கேன். மந்த் எண்ட் ஆச்சு. எல்லாருமே வந்து நெக்ஸ்ட் மந்த்துக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கி வச்சிட்ருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் நான் என்னோடய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டும் எனக்கு பார்லருக்கு தேவையான திங்ஸுமே வந்துட்டு வாங்கணும் அப்படின்னு வந்துட்டு நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். பட் ஓரிஃப்ளேமில் வந்துட்டு மந்த் ஸ்டார்டிங்லேயும் மந்த் எண்ட் இந்த டைமிங்கில் வந்துட்டு ஃப்ளையர் ஆஃபர்னு சொல்லுவாங்க. அதாவது 60% ஆஃபரில் நம்ம ப்ராடக்ட் அவைல் பண்ணிக்கலாம். அந்த ஆஃபரை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து 40% அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி நான் வாங்கிக்கிட்டேன். அந்த பார்சல் வந்துட்டு இன்றைக்கி ரிசீவ்ட் ஆகிருக்கு. ஸோ அதோட அன்பாக்சிங் இப்போ வந்து நீங்கள் ஷோ ஆகிட்ருக்கோம். எல்லாருக்குமே வந்து மந்த் எண்ட் ஆனாலே நம்ம கையில் டபுள் மடங்காக தான் அமௌண்ட் வந்து போய்கிட்டு இருக்குமே தவிர நம்மளுக்கு மணி கொஞ்சம் கூட சேவ் ஆகாது. ஆனால் நான் இன்றைக்கி ஓரிஃப்ளேமில் ஒர்க் பண்ணுறதுனால வெறும் 40% அமௌண்ட் கொடுத்து தான் இந்த ப்ராடக்ட் எல்லாமே வாங்கியிருக்கேன். எனக்கு 60% அமௌண்ட் என்னோடய அமௌண்ட் வந்து சேவ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட் எல்லாமே நான் எனக்காக வாங்கியிருக்கேன், என்னோடய பார்லருக்காக வாங்கியிருக்கேன். ஆனால் நான் எனக்கு இதில் பாயிண்ட் கம்ப்ளீட் ஆகும்போது எனக்கு இன்கமும் கிஃப்ட்டும் தராங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். 0 இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. மறந்துடாதீங்க, குயிக்காக காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.
ஹலோ கைஸ், இன்றைக்கி ப்ராடக்ட் அன்பாக்சிங் பற்றி பார்க்கலாம். போன மந்த் வந்து நான் 110 பிபி கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி போன மந்த் 110 பிபி கம்ப்ளீட் பண்ணதுனால எனக்கு இந்த மந்த் வந்துட்டு லவ் நேச்சரில் இருக்கக்கூடிய ஃபேஷியல் கிட் வந்துட்டு இதோட ஒர்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2000. பட் எனக்கு வந்து இந்த மந்த்து 200 சம்திங் எனக்கு கிடச்சிது. அது கூடவே நான் வந்துட்டு ஒரு மில்க் அண்ட் ஹனி சோப்பு, அதுக்கப்புறம் ஒரு டேண்ட்ரஃப் சொல்யூஷன் ஷாம்பு, SOS ஜெல்லு, அப்புறம் வந்துட்டு பியூர் ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்க்ரப்பு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ப்ளஸ் அது கூடயே வந்துட்டு ஒரு கிஃப்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்ஸு மாதிரி. ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா லோயஸ்ட் ப்ரைஸில் எனக்கு கிடச்சிது. 2000 ஒர்த்ஃபுல்லான அந்த பர்ஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒன்லி 200 கிடச்சிது. இந்த ஃபேஷியல் கிட் வந்துட்டு நான் போன மந்த் போட்ட ஹார்ட் ஒர்க்கு எனக்கு இந்த மந்த் வந்துட்டு ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் என்னோடய செல்ஃப் யூஸ்க்கும் வச்சுப்பேன். நான் ஆஸ் அ பியூட்டிஷியன் அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் என்னோடய பார்லர்லையும் யூஸ் பண்ணிப்பேன். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட், நிறைய கிஃப்ட் அவைல் பண்ணணுமா? ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவைலபிளாக இருக்குங்க. காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணாலும் நீங்கள் வந்து அந்த வீடியோ எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் அது வந்து ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி மந்த்லி நான் அவைல் பண்ணது இருக்குது. அண்ட் வந்து ஜாயின் பண்ண இந்த மாதிரி கிஃப்ட்டு தந்து ஏமாற்றிடுவாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது. இது வந்து நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது தனியாக வந்து நம்ம இமீடியட் ப்ராஃபிட்டுமே எடுத்துக்கலாம். ப்ளஸ் வந்து இன்கம்மே நிறையவே எடுத்துக்கலாம். ஸோ ஒரு லெவலுக்கும் இவ்வளோ இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏதோ கற்றுக்கணும், புரியணும் அப்படின்னாலுமே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப்பில் இருந்துக்கிட்டே நீங்கள் நிறைய டைப் ஆஃப் இன்கமுமே வந்து அவைல் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்றது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். அதையும் பாருங்கள். ஸோ இதை பார்த்துட்டு அதையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவாக புரியும். அப்படியே புரியலை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனலி காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில் சொல்கிறேன். ஸோ என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனில் ஆல்ன்றது கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஸோ நம்ம வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் இந்த மாதிரி ஒர்க் ரிலேட்டடாக உள்ளது, அதுவும் நான் பண்ணிகிட்ருக்க ஒர்க் ரிலேட்டடாக உள்ளது, ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் ரிலேட்டடாக உள்ளது, ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஹெல்த் கேர் அண்ட் என்னோடய லைஃப் ஸ்டைல் ரிலேட்டடான வீடியோ தான் வரும். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.